மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க, நிறைய அனுபவசாலிகளா பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த பேசுற வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கும் இதை நேரடியாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது எங்க ரொம்ப தூரமா இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துற ஊடக நண்பர்களோட சேர்த்து இதை பார்த்து கொண்டு இருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு கேபி அஸ்ட்ராலஜர் தான். கேபி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்ம பாரம்பரியத்திலிருந்து வந்து அடுத்த பரிணாமம் தான் கேபின்னு சொல்லலாம். இயற்கையா சொல்ல போனா நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறப்ப சிம்ம லக்னம் அப்படிம்பாங்க. நம்ம பொதுவா சிம்ம லக்னத்துக்கான பலனை மட்டும் எடுப்போம். அதுல கேபில இன்னும் கொஞ்சம் என்ன முன்னேற்றமா போய் எடுக்கிறேன்னா அந்த சிம்ம லக்னத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்பாங்க. சிம்ம லக்னத்துல உங்க புள்ளி எங்க விழுந்திருக்குன்னா பூரத்துல விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல தெரியாது. ஏன்னா பொதுவா சிம்ம லக்னம் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். உங்க லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்குன்னு சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த லக்ன புள்ளினா என்னன்னு கேட்பாங்க. அவங்க அப்படியே பேசி பேசி சிம்ம லக்னம் மட்டும்தான் மனசுல ஏறி இருக்கும். நாங்க என்ன செய்யணும், அந்த சிம்ம லக்னத்துல உங்க புள்ளி எங்க விழுந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். அந்த புள்ளி அப்படிங்கிறது என்னன்னா, சிம்ம லக்னத்துல 3 நட்சத்திரம் இருக்குங்க. மக நட்சத்திரம் இருக்கு, பூர நட்சத்திரம் இருக்கு, உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு. அப்போ 9 பாதங்கள் அங்க இருக்கு. அப்ப அந்த மகம் நட்சத்திரத்துல விழுந்துருச்சுன்னா மகம் எத்தனாம் பாதத்துல விழுந்திருக்குன்னு ஒரு டிகிரி வைஸ் இருக்கிறோம். அந்த டிகிரியில நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் கண்டுபிடிக்கிறோம். எப்படி ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரம் நின்ன சாரம் வேலை செய்தா அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை 9ஆ உடைக்கிறப்ப உப நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரிதான் உங்க லக்ன புள்ளி எந்த உப நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு எடுத்து அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். இப்ப சிம்ம லக்னம் அப்படின்னா உங்களை சூரியனா ஆக்டிவேட் பண்ணன்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த லக்ன புள்ளி எந்த புள்ளியில விழுந்திருக்கோ அதோட உப நட்சத்திரம் தான் உங்களுக்கே ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு போறப்ப நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பாவங்கள் அடிப்படையே நமக்கு தேவைன்னு எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படை மனுஷனுக்கு என்ன முக்கியமான 3 பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும். பொருளாதாரம் தான் இப்ப இருக்க சமுதாய சூழலுக்கு நம்ம ஓட முடியும். எல்லாரும் அதனாலதான் ஓடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வேலை வாய்ப்போ அல்லது தொழிலோ வேணும். 2வது திருமணம் வேணும். 3வது குழந்தை வாய்ப்பு வேணும். இந்த 3க்காக தான் ஒரு இருந்து கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. நான் வந்து இது 3மே பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு ரொம்ப சின்னதா எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி உங்களுக்கு கருத்துக்களை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல என்னென்ன குடுப்பனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க செட்டில் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அது என்னென்ன குடுப்பனை நாங்க சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பணம் வேணும். அப்ப நமக்கு ஒண்ணு வேலையோ அல்லது தொழிலோ வேணும். வேலையில 2 விதமான வேலை இருக்குங்க. ஒண்ணு சொந்தமா செய்யற வேலை இருக்கு, 2வது அடிமை தொழில் செய்யற வேலை இருக்கு. இப்ப நான் சொந்தமா தொழில் செய்யறதுக்கு விளக்க சொல்றேன் பாருங்களே. சொந்த தொழில் அப்படிங்கிறது 7ஆம் பாவம் சிறப்பா இருக்கணும், 10ஆம் பாவமும் சிறப்பா இருக்கணும். 7ஆம் பாவம் ஏன் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சமநிலையா இருக்கிறதா 7ஆம் பாவம். இப்ப லக்னம் அப்படிங்கறது நானும், 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எதிராளி. நான் ஒரு பொருளை வித்தா அந்த பொருளை அடுத்தவங்க வாங்குறப்ப 2 கையுமே சமமா இருக்கும். அதனாலதான் நம்ம சமநிலை அப்படிங்கிறோம். இந்த வியாபாரம் பண்றதுக்கு அந்த 7ஆம் பாவம் கொடுப்பனை நல்லா இருந்தாதான் அவங்க வாடிக்கையாளரை மீண்டும் மீண்டும் வந்து அந்த வியாபாரத்தை பண்ணி அவங்களோட செல்வ வளத்தை பெருக்க முடியும். அப்ப 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவம்னா அவங்க தொழில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம 10ஆம் பாவத்தை எடுக்க போறோம். இப்போ ஒரு சிலருக்கு 7ஆம் பாவம் சொந்த தொழில் பண்ணிட்டே இருக்கிறவங்க 7ஆம் பாவம் சிறப்பா இல்லாம அவங்க சொந்த தொழில் நஷ்டமாகுது. அதனால உங்களோட ஜாதகத்துல உங்களோட 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொந்த தொழிலுக்கு போங்க. இப்ப 7ஆம் பாவம் எனக்கு நல்லா இருக்கு, நாங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்க ஹாரஸ்கோப்பை நாங்க போட்டு கேபில உபநட்சத்திர கோட்பாடு நான் எடுத்து 7ஆம் பாவம் சப்ளாட் யாரோ, உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு 7th சப்ளாட் சூரியனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சூரியனா அரசு அதிகாரத்துக்கு ஈக்குவலான பர்சனா இருப்பாங்க. ஒரு பெரிய மால் எல்லாம் வச்சிருக்காங்களேங்க, ஒரு பேரு போட்டு இந்த மால், இந்த பிரைவேட் கம்பெனி, அந்த மாதிரி பெரிய பெரிய அரசாங்க கட்டடத்துக்கு ஈக்குவலான கட்டடங்கள் வச்சிருப்பாங்க. அரசாங்கத்துக்கு ஈக்குவலானா அரசாங்கம் செய்ய முடியாத வேலையோட தனியார்கிட்ட கொடுத்து செய்ய வேண்டிய வேலையா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க அந்த 7ஆம் பாவம் சூரிய பகவானால அந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு 7ஆம் பாவம் 2, 6, 4, 10 இந்த மாதிரி தொடர்பு வந்துச்சுன்னா அவங்களோட வியாபாரம் எப்பயுமே தோற்காது, அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். இதே சூரிய பகவானா இருந்து 7ஆம் பாவம் 1, 3, 7, 11 இந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படை, அதாவது அகம் சார்ந்த பாவங்களை கொண்டு இருந்துச்சுன்னா ஒரு லிமிட்டான இருக்கும். பெரிய ட்ரேட்மார்க் இல்லாத கம்பெனியா லிமிட்டான கம்பெனி. இப்ப கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் தெரிஞ்ச கம்பெனியா இருக்கும். இதே ரெட்டைப்படை பாவங்கள்னா ஆல் இந்தியா ஓவர் தெரிஞ்ச கம்பெனியா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அதை பிரிச்சு பார்த்துட்டே வரலாம். நான் உதாரணத்துக்கு மட்டும்தான் சூரிய பகவானை சொல்லியிருக்கேன். இனி 9 கிரகங்களுக்கு சொல்றப்ப ரொம்ப டைம் ஆயிரும். அதனால இந்த ஒரு கிரகத்துக்கு நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிதான் அடுத்த கிரகங்கள் வர்றப்ப உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமைன்னு நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து என்ன குடுப்பனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழில் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு தொழில் அமையவே இல்லைங்க, நான் தொழில் பண்ணி நஷ்டம் ஆயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க குடுப்பனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.
சரி நான் வேலைக்கு தான் போறேங்க, எனக்கு சொந்த தொழில் பண்றதுக்கு ஐடியாவே இல்ல, அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல அப்படின்னா நீங்க வேலைக்கு போய்க்கலாம். அப்ப வேலைக்கு போற அமைப்பு எப்படின்னா 7ஆம் பாவம்ங்கிறது நம்ம சொந்த தொழில், அதோட 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்னாவே ஒருத்தர்கிட்ட அடிமையா வேலை செய்யறது, மாச சம்பளம் வாங்குறது, தன்னோட உடலோட உழைப்ப போட்டு அந்த வருமானத்தை எடுக்கிறது. 6ஆம் பாவத்துல 2 விதம் இருக்குங்க. ஒண்ணு வந்து எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா இல்ல பிரைவேட் கம்பெனி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி 6ஆம் பாவம்னாவே இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்துடும். அரசாங்க வேலைக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். பிரைவேட் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம போகணும் அப்படின்னா 6ஆம் பாவம் வலுத்து இருக்கணும். 6ஆம் பாவம் உங்களுக்கு என்ன கிரகம், அதாவது என்ன சப்ளாடா இருந்தாலும் சரி 2, 4, 6, 10 எல்லாம் தொடர்னா உங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதே 6ஆம் பாவம் 3, 7, 11 தொடர்பு வந்துச்சுன்னா வேலை லெவுகா இருக்கும், சம்பளம் கம்மியா இருக்கும். இதே 6ஆம் பாவம் 5, 9 அல்லது 8, 12 அதாவது லக்னத்துக்கு ஆப்போசிட்டான பாவங்களை தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது, வேலையே இருக்காது. சில சமயம் ஜாதகங்கள்ல வர்றப்ப அவங்களோட தசாபுத்திகள் வந்து 8, 12, 5, 9 ஓடிட்டு இருக்கும். இது நாள் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, இப்பதான் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஜாதகத்தை பாக்குறப்ப அங்க 5, 9 ஓடிட்டு இருக்கும். 5, 9 அப்படிங்கிறது 10ஆம் பாவத்துக்கு அப்படியே 8ஆம் பாவங்க. அங்க வேலை இல்லாம சும்மா வீட்டுல இருக்கிறதுனா அந்த தசாபுத்திகள் சொல்லுது. நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் பாருங்க. சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் வேலைக்கே போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச தூர ஒரு நண்பர் ரொம்ப நாளே எங்களோட குடும்ப வழக்கத்துல இருக்காங்க, அதாவது உறவுல இருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப வயசு, இப்ப நான் சொல்றேன் அண்ணாவுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஓகேங்க. நான் சொல்ற அண்ணாவுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்குங்க. அவர் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து சொந்த தொழிலே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கிட்டையும் போய் வேலைக்கு போய் இப்படின்னா அவர் சம்பளம் வாங்கினா ஒரு இதே இல்ல. எனக்கு விவரம் தெரியறப்ப அவர் வந்து சொந்தமா டியூப் லைட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து நெகட்டிவ் பிளேஸ் வந்து உடலும் பெற்றதா. நான் சொல்றது 1990ல டியூப் லைட்ல அப்ப ரொம்ப விலை. ஒரு 10 கடைக்கு போய் ரெகுலரா டியூப் லைட் போட்டுட்டு டெய்லியும் போய் ஒரு 5 ரூபா 10 ரூபா, அப்பெல்லாம் 5 ரூபா 10 ரூபா பெரிய காசா இருக்கு. அதை போய் அப்படியே ஒவ்வொரு கடைக்கா வசூல் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டுல கொட்டுறப்ப அப்படியே அந்த மஞ்சப்பை தான் இருக்கும். இப்பெல்லாம் ஹேண்ட்பேக், அப்பெல்லாம் மஞ்சப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. நானே அவங்க வீட்டுல அந்த சில்லற காசு எல்லாம் எண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிதான் அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டியூப் லைட் வியாபாரமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அப்படியே பர்னிச்சர் ஷோரூம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதே தொழில இருந்து மறுபடியும் இந்த உடன்படியில வந்து டெக்டைல்ஸ் நிறைய இருக்கனால அந்த டெக்டைல்ஸ் டீ கொடுக்குற வியாபாரத்துக்கு போனாரு. இந்த தொழிலை வச்சுக்கிட்டே அந்த தொழிலும் பண்ணாரு. அந்த டீ போண்டா அந்த மாதிரி இந்த ஷிஃப்ட்டுக்கு போய் கொடுத்து அது ஒரு தொழிலா ரன் பண்ணிட்டு அதுல ஒரு 2 நாள் போட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயசு 75 வயசு ஆச்சு. ஆனா இன்னுமே இந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னு அடுத்தடுத்து இப்ப டியூப்லைட் தொழில விட்டுட்டாரு. ஏன்னா டெவலப் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் டியூப்லைட் யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டீ கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு இப்போ அடுத்த தொழில் அப்படின்னு அவர் ரன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவர் எங்கேயுமே வேலைக்கு எப்பயுமே நானும் கேட்டிருக்கேன். நீங்க எப்பயாவது ஒரு 6 மாசம் 1 வருஷம் இடையில ஒரு கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிருக்கீங்களா நான் கூட அவர்கிட்ட கேட்டேன். இல்லப்பா நான் எப்பயுமே வேலைக்கு போனதில்லை, நான் வந்து இது வரைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அப்ப அவர் ஜாதகத்தை வாங்கி பாக்குறப்ப 7th சப்ளாட் சனி பகவானா இருந்தாரு. 7th சப்ளாட் சனி பகவான் அப்படின்னாங்கன்னா லம்பா கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக ஆனா பணம் வந்துட்டே இருக்கும். அப்ப இவரோட மேட்ச் பண்ணி பாக்குறப்ப இவர் அப்படியே தான் சம்பாதிச்சிருக்காரு. இந்த போடுறது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெகுலரா வசூலுக்கு போய் சேர்த்தி இருக்காரு. 2வது தொழில் அந்த டீ கொடுக்கறப்பையும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வசூல் பண்ணி சேர்த்திருக்காரு. இப்ப செய்யற தொழிலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி பகவான் காரவத்துவத்துல தான் போகுது. எனக்கு அவரோட ஜாதகம் பார்த்துட்டு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இயற்கை பாருங்க, அவருக்கு அந்த சொந்த தொழில் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. 70 வயசாகி இன்னும் சொந்த தொழில் தான் இருக்காரு. இது வந்து சொந்த தொழிலுக்கான அமைப்பு. இவர் வேலைக்கு போற எண்ணமே அவருக்கு கொடுக்கலன்னா அங்கதான் விதி வேலை செய்யுது. அவரோட கொடுப்பனை நீ வந்து இதுதான் செய்யணும் அழுத்துறாங்க நவகிரகங்கள். நவகிரகங்களை பற்றி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதே இந்த அண்ணாவோட ஜாதகம் வாங்கி பாக்குறப்போ இதே மாதிரிதான் அவருமே டெக்டைல்ஸ்ல இருந்திருக்காரு. இவரு கூட இதே டியூப்லைட் வியாபாரத்துக்கு போயிருக்காரு. ஆனா அவரு வந்து கடைசி வரைக்கும் அந்த டெக்டைல்ஸ்ல போய் சம்பளம் தான் வாங்கி ரிட்டையர்ட் ஆனாரா தவிர இவரு கூட அந்த டியூப்லைட் வியாபாரத்துக்கு போய் ரன் பண்ண முடியல. என்னால முடியலப்பா, என்னோட வியாபாரத்தை நீயே பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டாரு. அண்ணனுக்கு ஒரு கொடுப்புனா தம்பிக்கு ஒரு கொடுப்புனா, ஒரே வீட்டுல பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இவருக்கு மாத சம்பளம் வாங்கித்தான் அவரோட வாழ்க்கை ஓட்டணும்னு இருக்கு. இவருக்கு சொந்த தொழில் பண்ணிதான் வாழ்க்கை ஓட்டணும்னு இருக்கு. இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாதகத்தை குடுப்பனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழிலுக்கு போங்க. ஏன் நான் சொல்றேன்னா ஜாதகங்கள் நாங்க பாக்குறப்ப இது எங்களுக்கு முதல்லயே சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, சொல்றது காலையிலாம நாங்க போட்டு நஷ்டமாயிட்டோம். குறிப்பா சொல்ற பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் நல்லா இருக்கணும்.
ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டுனா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நேத்து நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல கூட பையன், சென்னைக்கார பையன் 1991 இருந்திருக்காரு. வேலை ஜாதகம் பார்த்தாரு. நான் அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு செவ்வாய் வந்து 5-9 ஓடிட்டு இருந்தது. இப்ப வேலையும் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு நானும் கேட்டேன், ஷேர்ல ஏதாவது பணம் விட்டையாப்பா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமாங்க கொஞ்சம் காலேஜ் எல்லாம் படிக்கிறப்ப பையன்களோட சேர்த்து கம்பெனில செலக்ட் ஆன உடனே உள்ள போய் நாங்க ஷேர் மார்க்கெட் பண்ணி கொஞ்சம் காசு விட்டுட்டோம் அப்படின்னாங்க. வலு குறைந்து இருந்தாலும் 5ஆம் பாவம் வலு குறைந்து இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் போகாதீங்க அப்படின்னு அந்த பையனுக்கு எடுத்து சொன்னேன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் முதலே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் பணம் முதலீடு போகாம நீங்க அதை தடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தொழில் அமைப்பு என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது 1 அப்படிங்கிறப்போ, 2 அப்படிங்கிறப்ப அந்த தொழில நாங்க அமைச்சுக்கிட்டோங்க, எங்களுக்கு சொந்த தொழில அடிமை தொழில ஏதோ ஒண்ணு நாங்க அமைச்சுக்கிட்டோம், பொருளாதாரத்துல நாங்க ரன் பண்ணி அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தேவைப்படும்? திருமணம் வேணும். அப்ப திருமணம் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப்புக்கு போறப்போ ஒரு ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் ஒரு ஜாதகம் எடுத்துட்டு ஒரு ஜோசிகிட்ட போறப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, திருமண வாய்ப்பு எப்ப வருதுன்னு கேளுங்க. கண்டிப்பா எல்லா ஜோசிகருக்கும் தெரியும் திருமணம் இப்பதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அவங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிடுவாங்க. ஒரு 21 வயசு பொண்ணு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, அடுத்து ஒரு குழந்தை இருக்கு, நான் அந்த பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்க போய் நின்று உடனே ஒரு பொருத்தத்துக்கு ரெடி பண்ணுவீங்க. ஆனா அந்த பொண்ணு 21 வயசு பொண்ணு 25, 26 தசாபுத்திகள் வேலை செஞ்சு திருமணத்தை கொடுப்பாங்க. நீங்க 21 இருந்தே ஜாதக காட்ட பிடிச்சிருந்து கல்யாணம் ஆகல கல்யாணம் நீங்க ஓடிட்டே இருக்க அவசியம் இல்லை. எனக்கு எப்ப திருமண வாய்ப்பு வருதுன்னு தெளிவா கேட்டுட்டு அதுக்கு தகுந்த தசாபுத்தியில போய் நீங்க பொருத்தத்துக்கு பாருங்க. ஏன் சொல்றாங்கன்னா, போன வாரம் சென்னையில இருந்து எனக்கு ஒரு பொருத்தத்துக்கு அனுப்புனாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ராகு திசை எப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு லவ் அஃபேர்ஸ் கொடுப்பாரு. அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு லவ் அஃபேர்ஸ்ல சிக்கிடுச்சு, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருச்சு. அப்புறம் அவங்க வாழ முடியல அப்படின்னு வீட்டுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அழுதுங்காட்டிக்கு அவங்க போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சட்டப்பிரகாரி என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி மீண்டும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துட்டேன். எப்பயுமே நம்ம ராகு பவன் வந்து 5-7 வச்சிருந்து எப்படி திருமணத்தை பண்ணிடுவாரு. கூட ஒரு வண்டி வச்சிருந்தாரு. என்னங்க ஒரு அசிங்க அவமானத்துல சிக்கினீங்களா, என்னாச்சுங்க அப்படிங்க. ஆமாங்க பொண்ணு இப்படி ஊரை விட்டு ஓடிடுச்சு அப்படின்னாங்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சுக்கோங்க, மெச்சூர் இல்லாத பிள்ளைங்க கிரகங்கள் இப்படி செய்யறப்ப அந்த பிள்ளைங்க அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு 40 வயசு, இந்த பொண்ணுக்கு 25 வயசு. எனக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுல, செகண்ட் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம நல்லா போகணும்னு நாங்க முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஜாதகத்தெல்லாம் அந்த பொண்ணு வாங்கி பார்த்துட்டு தெளிவா சொல்றேங்க, அந்த பொண்ணுக்கு 2027க்கு மேலதான் திருமணம். ஏன்னு கேட்டீங்களா, அந்த பொண்ணு லக்னம் எனக்கு ஞாபகம் இல்ல, மிதுனத்துல ராகு இருக்காரு. இப்ப குரு அங்க இறங்கி இருக்காரு. இந்த குருவை தாண்டி ராகு தாண்டி கீழே வரட்டும், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அப்பதான் உங்களுக்கு கோச்சரமா நல்லா இருக்கும். மாங்கல்யத்துக்கு கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் இல்லாத கல்யாணமே நடக்காது. சனி சுக்கிரன் குரு செவ்வாய் சேர்க்கதான் நமக்கு திருமணத்தை கொடுப்பாங்க. தெளிவா சொல்ற 2 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, இப்ப பண்ணாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு. இப்ப பண்ண வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு. ஏன்னா நவகிரகங்கள் சேர்ந்து வராம நாங்க திருமணத்தை தரவே மாட்டாங்க. அது சொல்லியும் கூட அவங்க மறுபடியும் 2 நாள் கழிச்சு எனக்கு இந்த பொருத்தம் மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க. நான் பொருத்தம் பார்த்துட்டேன். பொருத்தம் இருந்துச்சு, பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 2 நாள் கழிச்சு என்னங்க பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு திருமணமே நடக்கல, அவங்க பொண்ணு வீட்டு வர்றேன்னாங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்பதான் நான் கூப்பிட்டு சொன்னேன், இங்க பாருங்க பொருத்தம் வந்து சின்ன பையனுக்கு சின்ன பிள்ளைக்கு பார்த்தா கூட பொருத்தம் இருக்கும். இந்த கட்டத்துக்கு ஒத்து வருதான்னு பாக்குறதா பொருத்தம். ஆனா திருமண காலம் எப்ப வருது அப்படிங்கறதா இருக்கிறதுலே சூட்சமான விஷயம். உங்க பொண்ணுக்கு திருமண காலம் வந்துருச்சுன்னா அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா வந்து திருமணம் நடந்திருக்கும் இல்லையா. திருமண காலம் இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் வருது, நீங்க பயப்படாம இருங்க. இந்த 2 வருஷம் கழிச்சு நல்ல மாப்பிள்ளை வருவான், நல்ல முறையை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு மீண்டும் அவங்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னேன். இந்த மாதிரி திருமணத்துக்கு வரவங்களுக்கு நாங்க நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு. விருச்சிக லக்னத்துக்கு 7ல போய் செவ்வாய், அதாவது ரிஷப ராசியில செவ்வாய் இருக்காரு. ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது பெற்றோர்களே அந்த யூடியூப் அது இது நிறைய பார்த்துட்டு 7ல செவ்வாய் இருக்க பொண்ணுன்னு வந்து உட்காடுறாங்க. நான் பார்த்துட்டு 7ல எப்படிங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்கும், லக்னாதிபதி தானே 7ல இருக்காரு, இது எப்படி உங்களுக்கு நீங்க செவ்வாய் தோஷம் எடுக்கிறீங்க? ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருந்தாதான் என்ன, ஒன்னும் பெருசு இல்லையில அப்படின்னு சொல்ற, இல்ல இது செவ்வாய் தோஷங்க அப்படிங்க. அப்புறம் அவங்களுக்கு அடிச்சு செவ்வாய் தோஷம்னா இதுக்கான ஒரு முறை இருக்கு, அந்த முறை இருந்தாதான் செவ்வாய் தோஷம். அப்படியே செவ்வாய் தோஷம் இருந்த கூட அதுக்கான கோயில் வழிபாடு பண்ணா சரி பண்ணிக்கலாம் நான் சொல்லி அனுப்பிட்டேங்க. இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறப்ப பெற்றோர்களை நீங்க குழம்பாதீங்க. அதே மாதிரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தெளிவா ஜோசிகர்கிட்ட இன்ன தேதி இந்த மாசத்துல திருமணம் ஆகுன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியும், அதை கேட்டுக்கோங்க.
கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அலைஞ்சு எங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, ஆனா ஜோசியரை பார்த்தோம், அத சொன்னாரு செய்யலன்னு நீங்க வருத்தப்பட்டதுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கால நேர வர்த்தமானன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்கணும் அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஓகேங்களா? நாங்க அதை குறிச்சு கொடுக்கறத நீங்க பொறுமை இல்லாம போயிட்டா நாங்க எந்த ஒரு பொறுப்பு ஏத்துக்க முடியாது. ஏன் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன்னா, நீங்களும் புரிஞ்சு அது மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்க பொண்ணு பையன் எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சமுதாயமே இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். வேஸ்டா நீங்களும் அங்கேயும் இங்க போய் அலைய வேண்டாம் அப்படிங்கறனால சொல்றேன். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம பிறந்தப்ப என்ன லக்ன புள்ளிகள் வானுலகத்துல எந்த கிரகங்கள் எப்படி போயிட்டு இருந்தாங்களா அதோட குடுப்படை நம்ம அப்பயே நிர்வகிச்சிட்டோங்க. அந்த நிர்ணயிக்கு தகுந்த மாதிரி காலகட்டத்தை எடுத்து கொடுக்கறதா தசா புத்திகள். அந்த தசா புத்திகள் வரப்ப மட்டும்தான் அது நடக்கும். பாருங்க, ஒருத்தவங்க பிறந்த உடனே பணக்காரரா பிறக்குறாங்க. ஏன்னா தசா புத்திகள் நல்லா இருக்கு. ஒருத்தர் சாகிறப்பதான் ஒரு மீடியமான லைஃப்கே வர்றாங்க. ஏன்னா அவரோட தசா புத்திகள் அப்படி இருக்கு. இது இயற்கையோட சேர்ந்து கர்மா தியரியும் உள்ள வருது. கர்மா தியரி கூட நம்ம நிறைய பேச வேண்டியது வந்துடும். நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது திருமணம் நடந்துருச்சுங்க. எங்களை நாங்க பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் ஆயிட்டோங்க. ஆனா எங்களுக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகுது அப்படிங்கிற இன்னொரு சப்ஜெக்ட், இன்னொரு பீரியட் வராங்க. குழந்தை பிறப்பு அப்படிங்கறது நம்ம இறைவன் கொடுக்கறது. ஓகேங்களா? நீங்க திருமண பொருத்தம் பாக்குறப்பயே அந்த குழந்தை பிறப்புக்கு எவ்வளவு லேட் ஆகுன்னு ஜாதகர் சொல்லிடுவாங்க. அந்த தகுந்த மாதிரி நீங்க குழந்தை பிறப்புக்கு போங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. 1 வருஷத்துலயே கிடைக்கணும் நீங்க ஒண்ணு இது பண்ண வேண்டாம். 1 வருஷம் கிடைக்கிற ஜாதகமும் கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுற ஜாதகமும் இருக்கு. நாங்க மேட்ச் பண்றப்பே சொல்லிடுவோம். குரு கொஞ்சம் வீக்கா இருக்கு, 5ஆம் பாவம் வீக்கா இருக்கு, இல்ல தசாபுத்திகள் வீக்கா இருக்கு, அதனால லேட் ஆகுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இயற்கை எங்களுக்கு கிடைக்கல, நாங்க ஐவிஎஃப் போறோம் அப்படின்னா ஐவிஎஃப்க்கு ஒரு காலகட்ட நிர்ணயம் இருக்கு. எல்லா நேரத்திலும் நீங்க ஐவிஎஃப் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. என்னோட கிளைண்டோட சொந்தக்காரவங்க என்கிட்ட 2 ஜாதகமே அனுப்புனாங்க. குழந்தைக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு பாக்குறப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் சார் குரு 2, 4, 6, 10 வச்சுட்டு இருக்காரு. ரெட்டப்படை வச்சுட்டு இருக்க குரு எப்படி குழந்தைய தருவாரு? சரி, குருக்கு அப்புறம் வர ராகு பார்த்தா ராகு 2, 4, 8, 12 வச்சுட்டு இருக்காரு. எப்படி குழந்தைய தருவாரு? அப்பதான் நாங்க தசாபதியில அந்த பொண்ணுக்கு தசாபதிகள் அருமையா இருக்கு. அந்த பொண்ணு சைடு பிரச்சனை இல்ல. இங்க இந்த பையனுக்கு தான் நடக்கிற தசாபுத்திகள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னேன், தசாபுத்திகள் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க. நீங்க ஐவிஎஃப் போறதா இருந்தா கூட கொஞ்சம் கால தாமதம் பண்ணி போங்க, நான் அந்த டயத்தை நான் உங்களுக்கு குறிச்சு தர்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லி அனுப்பினேன். இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், அல்லது தொழில், சொந்த தொழில், அடிமை தொழில், எந்த தொழில் போறதா இருந்தாலும் தசாபுத்திகள் அடிப்படையில நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட குடுப்பனை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு குடுப்பனையோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்மளோட வாழ்க்கையை நம்ம சீரிய சிறப்பா கொண்டு போக நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் விளக்கமா இன்னொரு வாய்ப்புல சொல்றேன். இந்த வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட சந்தேகங்கள் ஏதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்டுக்கல, என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாதகம் பாக்குறதா கூட நீங்க எங்களை கூப்பிடலாம். நாங்க கேபியில போட்டு எப்படின்னா என்ன தசா புத்தி போகுது, உங்களோட 12 பாவ கொடுப்பனை, 9 கிரகத்தோட கொடுப்பனைகளை நாங்க ஒரு 17 பக்கம் உங்களுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பி வைப்போம். ஒரு சார்ட்டாட்ட கொடுப்போம். அந்த சார்ட்ல கிரக விரிவாட்டா உங்களுக்கு மேப் போட்டிருப்பாங்க. அந்த மேப்ல என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பாவ தொடர்பு வச்சிருக்காங்களோ ஃபுல் டீடைல் வந்துடும். அதை பார்த்து நீங்களே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்தா நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். என்னோட பேரு ராஜவேணி பாலகிருஷ்ணன். நான் பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கேன். என்னோட போன் நம்பர் 8667416071. சாரி, போன் நம்பர் மாத்திட்டேன். ஓகே, என்னோட போன் நம்பர் 8667417061. வாய்ப்பளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றிங்க.